மெசேஜ் எனக்கு எதுக்கு ஒரு நாளைக்கு 100 தடவை எனக்கு மெசேஜ் பண்ணி எல்லாம் போய் நான் இன்னும் டைம் பாஸ் தான் செஞ்சேன். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போதே தெரியும். தேர்ட் இயர் படிக்கும்போது தான் நந்தகுமார் பார்த்தேன். அப்புறம் நந்தகுமார் கல்யாணம் பண்ணிக்கிறியா கேட்டேன். 2 பேரா மாமி? அம்மாச்சிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம சுகர் பேஷண்ட் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அப்போ அவங்க கொண்டு போய் சிவங்க ஜிஹெச்ல கொண்டு அட்மிட் பண்ணிருந்தாங்க மேடம். அந்த ஹாஸ்பிட்டல் நான் 15 நாள் இருந்தேன். அங்க ஒரு பையன் இருந்தேன் மேடம். அந்த பையன் பேர் கார்த்தி மேடம். இந்த லவ் பண்ற பசங்க பேர்லாம் கார்த்திக்னு தான் இருக்கும். அங்க வந்து மோட்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மேடம். என்னுடைய அம்மாச்சி வார்டில் நான் இருந்தப்ப அந்த வார்டுக்கு ஓயாம ஒரு வாரமா வந்து தொடர்ந்து என்னை வந்து பார்த்துட்டு போனேன் மேடம். அதுக்கப்புறம் எனக்கும் அந்த பையனை பிடிச்சிருந்துச்சு மேடம். அதனால நானும் அந்த பையனை விரும்ப ஆரம்பிச்சிட்டு மேடம். 2 வருஷமா நல்லா தான் மேடம் பேசினேன். என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. ஒரு நாளைக்கு 100 தடவை எனக்கு ஃபோன் பண்ணுவேன் மேடம். ஐ லவ் யூ சொல்லுவேன், மிஸ் யூ சொல்லுவேன். அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி. அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் மேடம் அந்த பையனை பேச விடாம இது பண்ணி வச்சிருக்காங்க, மிரட்டி வச்சிருக்காங்க. அவன் நல்லா தான் மேடம் பேசிக்கிட்டு இருந்தேன் தொடர்ந்து. எனக்கு வீட்டில் வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. நீ 2 வருஷமா எப்படி நீ மேரேஜ் பண்ணிக்க முடியுமா முடியாது அப்படின்னு ஓப்பனா கேட்டேன் மேடம். ஒரு மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க மேடம். பார்த்து அந்த மாப்பிள்ளை தட்டை மாத்திட்டாங்க மேடம். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறவங்க இதே சொல்லிட்டு இருக்கீங்க. தட்டு மாத்தினதுக்கு அப்புறம் அவங்க மாப்பிள்ளைக்காரங்க வந்து அவங்க தங்கச்சி வந்து அன்னைக்கு சாயந்தரம் பொண்ணுகிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி வராங்க மேடம். மாப்பிள்ளையோட தங்கச்சி கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும். அந்த பாரு அங்க யாருமே இல்ல, போய் பேசிட்டு வா. இல்ல பிரதர், உங்களோட தான். என்னோட வா. என்னோட எதுக்கு? ஆமா வாங்க. அந்த பையனை தான் மேரேஜ் பண்ணிக்குவேன். அதை தாண்டி எனக்கு உங்க குடும்பத்துல உங்க சம்பந்தம் பண்ணி எனக்கு அந்த இடத்துல மேரேஜ் முடிச்சு வைக்கிறதா எங்க வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எனக்கு இஷ்டமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேடம். அவ்வளவுதான் நடந்ததா? வேற எதுவுமே நடக்கலையா? ரூபா உள்ள போகலையே. இல்லம்மா. இல்ல அவ்வளவுதான் நடந்ததா? வேற எதுவுமே நடக்கலையான்னு கேட்டேன். சொல்லுங்க. அவங்க உடனே என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க மேடம். வீட்டுக்கு போன இந்த மாப்பிள்ள வந்து எங்க சித்தி சித்தப்பா பார்த்த மாப்பிள்ள. அந்த மாப்பிள்ள அவங்க சித்திக்கும் சித்தப்பாங்க போன் அடிச்சு பேசினாங்க மேடம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. நேரா எங்க சித்தி சித்தப்பா நேரா எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க மேடம். வீட்டுக்கு வந்து என்னை அடி அடிச்சாங்க மேடம். அடிச்சுட்டு அவங்க ஆசையா அடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க மேடம். போனதுக்கு அப்புறம் திருப்பி 2வது ஒரு மாப்பிள்ள பார்த்தாங்க மேடம். ஐப்பசி மாசத்துல அந்த மாப்பிளைக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் சட்டை எனக்கு கேட்கவே இல்லை மேடம். மாப்பிளோட போட்டோவை காமிச்சு மாப்பிள உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கவும் இல்லை, எதுவுமே கேட்கவே இல்லை மேடம். மாப்பிளைய பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் இந்த மாப்பிளை நீ பண்ணித்தான், நான் சொல்ற மாப்பிளைய நீ பண்ணிக்கணும். இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். உங்க வீட்லயே ஒத்துக்கிட்டாலும் அவன் உனக்கு பண்ணி வைக்கவே முடியாது. அப்படி எங்க அம்மா வீட்டுல ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆதிக்க குரூப்போட ஸ்டார்டர் பேக் மாதிரி வந்திருக்கு. என்ன மேட்டர்? அவ்வளவுதான். என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உண்மை சின்சியரா பண்ணால நீங்க தெரிஞ்சு உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் இல்ல டைம் பாஸ் பண்ற பொண்ணு கிடையாது மேடம். உண்மையில நான் சின்சியரா விரும்புறேன் மேடம். அவரை அம்மா உண்மையாவா? உண்மையா சார்? அட நான் எதுக்கு சார் போய் அவ இல்லைன்னு கேட்க வேண்டிய மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றேன் மேடம். அம்மா பேச கேட்டுட்டு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருந்தார். எனக்கு பயமாயிடுது. நெக்ஸ்ட் ஜென்மத்துல ஜாயின் பண்ணிக்கலாம் ரிட்டர்ன் வந்துட்டேன். எனக்கு திருப்பி சட்டை மாத்திட்டாங்க மேடம். திருப்பி இந்த மாப்பிளையும் சட்டை மாத்திட்டாங்க மேடம். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? நான் சொன்னேன் மேடம், அவங்க பண்ணி வைக்கிறேன். நான் செத்தாலும் சாவியை தவிர நீ சொல்ற அப்படி நான் பண்ணிக்கிற மாட்டேன். சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு நீ சாவும்ல செத்த பையல. அந்த பையன் தான் உயிரா இருக்கேன். அவன் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னா நான் எழுதி கொடுத்து செத்தாலும் சாவியை தவிர அந்த பையனை எவரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா உறுதியா இருந்தேன் மேடம். ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, ஆட்டம் பிடிக்க தெரியணும். இப்ப திருப்பி மறுபடியும் மாப்பிள்ள பாத்துருக்காங்க மேடம். மறுபடியும் ஆவடி மாசம் இப்ப ஆணி மாசத்துல மறுபடியும் வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துருக்காங்க மேடம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. இப்போ ஆவணி 19ஆம் தேதி வந்து எனக்கு அந்த பையனை மேரேஜ் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க மேடம். அந்த மாப்பிள்ள என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு தால எனக்கு மடக்காம? நீ ரொம்ப சின்சியரா லவ் ரொம்ப சின்சியரா பண்ணிட்டு மேடம். அவங்க பையன் சின்சியரா லவ் பண்ற மாதிரி தெரியல. பண்ணா மேடம். ஒரு நாளைக்கு 100 தடவை எனக்கு ஃபோன் பண்ணுவா மேடம். நல்லா தான் பேசிட்டு நீங்க உங்களுக்கு நம்பிக்கை நாங்க ஜிஹெச்ல போய் கேளுங்க மேடம். அடிக்கடி ஜிஹெச் பார்க்க வர சொல்லுவா மேடம். 2 வாரம் 3 மணி கட்டி பிடிச்சி முத்தம் தான் கொடுத்துருக்கேன். நாங்க எல்லாரும் பாத்துருக்காங்க. 15 நாள்ல கட்டி பிடிச்சி முத்தம் எல்லாம் குடிப்பியா நீ? கதை மட்டும் கேக்குறேன். கிளாஸ் क्वेश्चन கேட்டா என்னது இது? சங்கு பிச்சி எரிஞ்சிடுவேன். காலேஜ் போயிட்டு இருக்கேன். 3 வருஷம் முடிஞ்சு. அரியர் இருக்கு மேடம். சரின்னு அரியர் படிக்கல. சரி படிக்க அரியருக்கு போனேன். சரி அப்புறம் போறேன். வீட்டுல தான் மேடம் இருந்தா. ஏய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. நம்பர் அவன் கொடுத்துருப்பேன். இது கேட்டுச்சாங்கிறது அது தெரியல மேடம். சரி அது விடுங்க. அது இப்போ எதுக்கு? அதானா
படிச்சுட்டே இருக்கும்போது படிச்சுட்டு இருக்கும்போது phone வச்சிருந்தேன். அதனால தான் அரியர் வந்திருக்கு. அரியரை பத்தி சொல்லவே இல்ல. படிப்பு முடிச்ச மாதிரி சொன்ன. அவன் 1008 கதை சொல்லுவான். ஒவ்வொன்றுக்கும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். சின்ன பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாளா? மேடம் அதுல கல்யாணம் சொந்தத்துல கல்யாணம் பையன் இறந்து போயிட்டான். கூட்டிட்டு போன பையன் இறந்து போயிட்டான் மேடம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எப்படி பொண்ணு லைஃப் போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்பாவுமே கொண்டு விட்டாங்க மேடம். வீட்லயே குத்தி கொண்டு விட்டாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சரி, என்ன நடந்தது கொஞ்சம் அந்த விஷயம் கொஞ்சம் விவரமா யாரு மேடம்? சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு காலேஜ் போயிட்டு இருந்தா மேடம். போய்கிட்டு பசங்க பையன் வந்து பஸ்ல ஒரு டிரைவரா ஓட்டிருந்தேன் மேடம். பஸ்ஸை முன்ன விட்டு பின்னாடி பிக்கப் பண்றதாண்டா ஒரு வித்தையே. இது வேணா நாங்க ரெண்டு பேரும் நாங்களும் சம்பந்தம் அவங்க இந்த பையன் கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு அது ஒரு மாதம் கூட ஒரு 4-10 நாள் லாட்ஜ்லயே தங்கி சாப்பாடு அடிச்சு குடிச்சு ரொம்ப கொடுமை பண்ணிட்டே இருக்கேன் மேடம். என்னடி பத்தினி மர உளையற. அதனால அந்த பையன் உயிரோட இருக்கையில இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துச்சு மேடம். இதை பத்தி எங்க வீட்டுல இருக்கையில அவங்க வீட்டுல வந்து கொடுமைப்படுத்தி இருக்கேன். காசு வேணும், லட்சக்கணக்கில் வேணும், 1000 வேணும், 2000 வேணும், 10,000 வேணும், கார் ஓட்டணும். காசு கொடு, காசு தர்றேன் மாப்பிள்ள, தர்றேன் ஸ்டேஜ் பார்க்காத. அப்படி சொல்லி கொடுமைப்படுத்தி தாத்து தாங்க முடியாம அவங்க அக்கா சமைச்ச பொண்ணு மாதிரி இருக்கும். வீட்டுல உங்களுக்கு கையை பிடிச்சி சைக்கோ மாதிரி பண்ணிருக்கீங்க. வீட்டுல வச்சு கொண்டு விட்டா. என்னடா குத்திட்ட? இல்லனா நீ உங்க பொண்ணு அப்புறம் என்ன சொந்தக்கார பையன் கல்யாணம் கொடுத்துட்டேன் மேடம். தெரிஞ்சு கட்டிக்கிட்டேன். தெரிஞ்சு அங்கிருந்து கையெழுத்து போட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பையன் வந்து பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து மேடம். நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவளுக்கு பிடிச்ச மாப்பிளைய கட்டி வைக்கிறேன். எனக்கு அந்த பையனை மேடம் பிடிச்சிருக்கு. என்ன பிரச்சனை? அந்த பையனை கட்டி வைக்கிறதுல என்ன பிரச்சனை? அந்த பையன் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? பெரியவங்க நீங்களே கேட்டுட்டீங்க. முடியாதுங்க. நீங்க என்னவே கட்டி கொடுக்க போறீங்க. அது அவளுக்கு பிடிச்ச பையனா கட்டி வைங்களேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனைக்கா இல்ல ஜாதியை பார்த்துட்டு இருக்காங்க மேடம். அவங்க ரத்தத்துல சாதிய பார்க்காத. எனக்கு வந்து இந்த பையன் தான் மேடம் ஃபர்ஸ்ட் தெரியும். அந்த பையன் வந்து தேடியில தான் மேடம் எனக்கு பையன் தெரியும். தேர்ட் இயர்ல என்னாச்சு சொல்லு. அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ண மேடம். உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ண மேடம். அட உம்மால. அதனால அவன் ஒரு 10-15 நாள் பேசிட்டு அவன் விட்டுட்டான். 10-15 நாள் நீ ஏன் பேசுன? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா. பதில் சொல்றது தான் கஷ்டம். சொல்லி பார்த்தா தான் தெரியும். உடனே நான் வந்து தப்பால எதுவும் பேசவே மேடம். ஒரு ஃப்ரெண்டா தான் மேடம் கிட்ட நான் பேசினேன். அவனுக்கு வயசு கம்மி மேடம். நான் தேடி படிச்சிருக்கேன். அவன் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருந்தேன் மேடம். நீ உருட்டுமா? உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. சரி இருங்க. சரி இப்ப நாக்கப்படுகிற மாதிரி கேக்குறேன். 15 நாள் ஃப்ரெண்டா பேசினேன். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனேன்? என்ன மேடம்? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனேன்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. அந்த பையனை கேட்டேன் மேடம். மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் மேடம். நீ கேட்ட? என்ன மேடம்? நீ கேட்ட? அந்த பையன் மேடம் படிக்க சொன்னாங்க. அப்ப ஃப்ரெண்ட் இல்ல, கரெக்ட்டா? இல்ல புரியல. ஆனா அந்த பையன் நான் வேற தப்பான நோக்கத்துல எதுவும் பேசல. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறியா கேட்ட? அவன் வேற ஒரு பொண்ணு விரும்பிட்டான் மேடம். அதனால என்னை பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நீ ஏன் கேட்ட? டக்குன்னு கலாய்க்க வரலையே. அந்த பையன் பேர் என்னது? அந்த பையன் பேர் நந்தகுமார். இந்த பையன் பேர் என்னது? இந்த பையன் பேர் கார்த்திக். பண்ணு அப்பா சொல்லுடா. இந்த பையனை கார்த்தி எவ்வளவு நாளா தெரியும்? கார்த்தி நான் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் மேடம் 2015 ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு அப்ப நந்தகுமார் பாக்கிறதுக்கு முன்னாடி கார்த்தியை தெரியும். கார்த்தி தான் மேடம் தெரியும். எனக்கு ரெண்டு கார்த்தியை தான் பிடிக்கும். கார்த்தி தான் மேடம் பிடிக்கும். என் வாழ்க்கையில எனக்கு இருந்த ஒரே ஆறுதல். போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன சொன்ன? அந்த பையனை பண்ணி வைங்கன்னு சொல்லி கேட்டேன். நந்தகுமார் முடியாது சொல்லிட்டு அந்த பையன் உன்னை என்ன பண்ணலாம்? உன்னை சார் இவனை என்ன பண்ண சார்? கார்த்தியை 2 வருஷமா தெரியும் சொல்ற. ஆனா நந்தகுமார் கல்யாணம் பண்றியா கேட்டிருக்க. I love you too. I love you too. என்னதான் உனக்கு பிரச்சனை? எனக்கு அந்த பையனையும் மேரேஜ் பண்ணி வைங்க. எனக்கு அந்த பையனையும் மேரேஜ் பண்ணி வைங்க மேடம். எனக்கு அந்த கார்த்தியை மேரேஜ் பண்ணி வைங்க. அப்படி பாரு சூப்பர் சீனரி. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல. இப்ப அது நடக்க போகுது. நந்தகுமார் எனக்கு அவனை தான் பிடிக்கும். இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். ஒரு மாசம் இங்க இருந்துச்சு மேடம். +2 படிக்கிற பையனோட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மேடம். போய் சொல்லக்கூடாது மேடம். நான் என் பிள்ளைக்கான எல்லாத்தையும் விட்டு தான் மேடம் சொல்றேன். பேபி நான் உன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா இருக்கு. சீ போன வை. அவங்கள பாக்குறதுக்கு நீ ஆஸ்பத்திரிக்கு போவியா? அவங்க வருவாங்களா அவங்களை பார்க்க? காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பேசினது போட்டோ அதில் எடுத்து வச்சுட்டு போய் இருந்தாங்க. போட்டோ எடுத்தீங்களா? நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்தீங்க? எல்லாம் சொல்றாங்க. நான் போட்டோ எடுத்தேன். அவனை பாய் பிளாக்மெயில் பண்றாளா? உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறுகுறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். அப்படிதுக்கு நீ லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கத்துல லவ் பண்ணி வேற என்ன நோக்கத்துல நீ லவ் பண்ணி சொல்லி நீ மேரேஜ் பண்ணிக்கலன்னா என் சாவுக்கு காரணம் நீ தான். வாக்குமூலம் எழுதி கொடுத்து நான் சத்தியமா செத்துவேனா? என்ன உங்க கழுதைகளை செத்து வச்சா? ஓ குரலி வித்தையா? எது காட்டுக்கு போனீங்க? அவங்க வருஷம் வந்து வண்டி எடுத்து போனேன். தப்பு எதுவும் பண்ணல மேடம். கட்டி பிடிச்சி முத்தம் தான் கொடுத்தேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இவனை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது, கார்த்தியை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நந்தகுமார் எதுக்கு கல்யாணம் பண்ண சொன்ன?
இந்த 10 நாள் கூட சரியா பேசுறேன். என்னென்ன என்னென்ன சொல்றான் பாருங்க. உனக்கு எப்படி நந்தகுமார் மேல தெரியாம ஆசை வந்ததோ அதே மாதிரி கார்த்திகேயன் மேல தெரியாம ஆசை வந்துருச்சுடிமா? முடியாது நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். குடும்பத்துக்கு அசிங்கப்பட்ட பொண்ணு காட்டி நான் அசிங்கம் பண்ணி குடும்பத்துக்கு அசிங்கம் பண்ணி கேவலமா பேசுவாங்க ஊர்ல. என்ன சொல்றேனே தெரியல. ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதான் ஒரே ரத்தங்கிறது. குத்துனாவே ரத்தம் வெளியில வந்துறியா? இவ்வளவு தெய்வீக காதல் இருக்கும்போது நந்தகுமார் எப்படி உள்ள வந்தான்? இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்கே. சரி இல்ல தப்பா இருக்குங்கிறதுனால அவன் விலகி போனான். அந்த பொண்ணு அவரை மறக்கல. சரிங்களா? இதுதான் நடந்திருக்கு. இப்ப அந்த பொண்ணு அவரை தான் கட்டிப்பேன்னு உட்காந்துருக்கு. எந்த பயனும் இல்ல. நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? நீங்க புத்தி சொல்லி அட்வைஸ் பண்ணி இனிமே எங்கேயும் படி எங்கேயும் போகாது நீ எழுதி வாங்க முடிவுல இருக்கேன். சத்திரலாங்கிற முடிவுல இருக்கியா? அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? இல்ல மேடம், எனக்கு இந்த பையனை பண்ணி வைக்கலன்னா செத்துலாங்கிற முடிவுல தான் பண்ண இருக்கேன். செத்து போ. நான் தடுக்க முடியுமா? நிச்சயமா பண்ணி வைக்கிறேன். ஆமா, நான் பண்ண சொன்னா ஓகே உங்களுக்கு ஒத்துப்பீங்கல்ல? நீங்களும் ஒத்துப்பீங்கல்லம்மா? சரி. நீ ஒத்துப்பல? என்னையா இதுக்கே பொம்பளைங்க மாதிரி அழுகுற? 3 பேருமே ஒத்துக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரு விளக்க சொல்லு. இந்த பையனோட பழகிட்டு இருக்கும்போது எதுக்கு நந்தகுமார் கல்யாணம் பண்ண சொன்னேன்? அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. தெரியாம பேசிட்டேன் மேடம். தெரியாம பேசினல? தெரியாம பேசினியா? அப்ப இப்போ நீ தெரியாம தான் பேசிட்டு இருக்க. ஏன்னா உனக்கு மூளை இல்ல. மூளை இல்ல உனக்கு? சார் மூளை. ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது. மூளை கொடுக்குற நேரம் இதான போய். லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பையனை கல்யாணம் பண்ண சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ண அவனுக்கு விருப்பம் இல்ல. நீ பண்ணுவியா? மாட்டியாடிப்பா? பண்ண மாட்டல? அதான் அவனுக்கு ஒண்ணு பிடிக்கல. இந்த ஊர்ல எல்லாமே கேவலமானவனு சார். ஒருத்த கூட நல்லவன் கிடையாது. மேடம் எனக்கு அந்த பையனை பண்ணி வைக்கல. செத்துருவேன் மேடம். நான் உண்மையில செத்துருவேன் மேடம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர மாட்டேங்கிறானயா. யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. கார்த்திக் உனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அம்மா நீங்க இவள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. இது அந்த வரத்தை காமிடா இப்படி சொல்லாதீங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நல்லா மாசம் அது வந்து நல்லா இருக்குது. ஆனா வந்து இதா இருக்கு மேடம். அப்படியே சொல்ல வேணாமையா? கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா எல்லாம் இப்ப அவ்வளோ நான் சொல்லி பார்த்தேன். அந்த பொண்ணு ரிசீவ் பண்ணறது அந்த ஒரு மென்டல் ஸ்டேட்ல இல்ல. ஸோ இமீடியட்டா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.